நாம் வாழும் பூமியை அளந்து பார்க்கும் ஆவல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆம், அவர்தான் கிரேக்க விஞ்ஞானி எரடோஸ்தனிஸ். கிமு 276 லிபியாவில் உள்ள சைரினில் பிறந்த அவர் அலெக்சாண்டிராவில் இலக்கணமும் ஏதென்ஸில் தத்துவமும் படித்தார். கிமு 236 அலெக்சாண்டரியாவில் உள்ள ஒரு நூலகத்திற்கு நூலகரானார். இங்குதான் எரடோஸ்தனிஸ் கணிதத்திலும் அறிவியலும் பல முக்கிய கண்டுபிடிப்புகளை வெளியிட்டார். பூமியில் மேல்புறம் சூரிய ஒளியால் உருவாகும் நிலை வைத்து பூமியின் அனைத்து பரிணாமங்களையும் கண்டறிந்த இவர் உலகின் முதலில் பூமியின் விட்டத்தையும் சுற்றளவையும் அளந்து சொன்னார். அட்சரேகை, தீர்க்கரேகை என்ற அளவீட்டு முறைகளையும் அறிமுகப்படுத்தினார். புவியியலின் ஒழுங்குமுறை விதிகளை வகுத்ததும் இவரே. வானவெளியை உற்று நோக்கியது போலவே பூமியையும் கவனித்து கணக்கிட்டு பல உண்மைகளை இவர் கண்டறிந்தார். சூரிய உதயம் என்பது 6 மாதம் வடக்கிலிருந்து தெற்காகவும் அடுத்த 6 மாதம் தெற்கிலிருந்து வடக்காகவும் நகர்ந்து கொண்டே இருப்பதை கவனித்தார். இதிலிருந்துதான் பூமியின் விட்டம் அறியும் ஆராய்ச்சி ஆரம்பமானது. சூரிய கதிரின் சாய்மானம், நிழலின் சாய்மானம் இவற்றை வைத்து பூமி 23.5 டிகிரி சாய்மானத்தில் சுழல்கிறது என்று கணித்ததோடு புவியின் சுற்றளவையும் சரியாக கணித்து சொன்னார். அத்துடன் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் லீப் தினத்தையும் கண்டறிந்தார். முதலில் உலக வரைபடத்தை தயாரித்தவரும் இவர்தான். இவர் எழுதிய புவியியல் புத்தகம் 3 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. புவியியல் ஆராய்ச்சிக்கு ஆதார நூல்களாக இவை விளங்கி வருகின்றன. இத்தனை சாதனைகளை செய்த எரடோஸ்தனிஸ் 80 வயதில் பார்வை பறிபோனது. ஒரு மனிதனுக்கு பார்வை போன பிறகு வாழ்வது கொடுமை என கருதிய இவர் பல நாட்கள் உண்ணா நோன்பிருந்து கிமு 194 மறைந்தார். உலகின் நில அளவீட்டாளர், கணக்காளர், புவியியல் தந்தை என்றெல்லாம் கொண்டாடப்பட்ட இவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக சந்திரனில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கிற்கு இவர் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது.